கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல தொடர்ந்து வாழப்போகிறதே இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களை ராஜா ராணிகளாக இந்த பூமியிலே நியமித்து வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறதுனாலே என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சாதாரண வாழ்வை தாண்டி ஒரு அசாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அவர் உங்களை தேவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் திரும்ப அதை சொல்கிறேன். சாதாரண வாழ்க்கையை தாண்டி ஒரு அசாதாரண வாழ்க்கை வாழும்படியாக இந்த 21வது நூற்றாண்டில் இப்படிப்பட்ட செய்திகளை, அபிஷேகம் நிறைந்த செய்திகளை, வெளிப்பாடு நிறைந்த செய்திகளை ஆணித்தரமாக பேசும்படியாக தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். வேத வசனமும் உங்களை சாதாரண வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை. ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஆராதிக்கிற தேவனை தேவன் என்று பூமிக்கு நாம் பறைசாற்றும்படியாக தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி நீங்கள் அவராலே தேவர்களாக உயர்த்தப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். பாருங்க, சென்னை முகப்பேரில் ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கும், ஞாயிறு காலை 9 மணிக்கும், ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிற அந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுங்க. ஆனால் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. சாதாரண வாழ்வை தாண்டி வாழ்ந்தாங்க. பாருங்கள், யாரெல்லாம் சாதாரண வாழ்க்கையை தாண்டி வாழ்ந்தாங்க? காலேபு, யோசுவா, எலியா, எலிசா, தாவீது, பவுல், பேதுரு. அவங்க சாதாரண வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களோடு தேவன் இருந்து பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்தார் அல்லவா? அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய அனந்த ஞானத்தின்படி நமக்கு சீக்ரெட்ஸை சொல்லித்தரார். வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆவியானவர் கற்றுத்தருகிறார். பாருங்க, தேவன் எனக்கு கிருபையாக 200 ரகசியங்களை வெளிப்பாடாக தந்து கொண்டே இருக்கிறார். நாம் அதை செய்திகளாக வெளியிடுகிறோம். இதுவரைக்கும் 22 ரகசியங்களை வெளியிட்டு இருக்கிறோம். யூடியூப்பில் வருது, நீங்கள் அதை கவனிங்க, அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை போல உலகத்தில் வாழுவீர்கள். இன்றைக்கு 23வது இறை ரகசியம், 23rd ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் என்ன தெரியுமா? இறை மீட்பின் ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் டிவைன் ரிடம்ஷன். ரைட்? பாருங்கள், நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்னைக்கு மறுபடி பிறந்தோமோ அந்த நாளிலே சாபத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும், நரகத்திலிருந்தும், கவலையிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும் நாம் மீட்கப்பட்டிருக்கோம். பாருங்கள், அதில் உள்ள ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட்? இறை மீட்பின் ரகசியங்கள் 23வது ரகசியம். இந்த மீட்பை குறித்து, இந்த ரிடம்ஷன், இந்த டிவைன் ரிடம்ஷனை குறித்து யார் யாருக்கெல்லாம் நாலேஜ் இருந்ததோ அவர்கள் அசாதாரண வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ரைட்? நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எல்லாரும் உடனே வேலையை விட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒரு அசாதாரணமான பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? உலகத்தில் உள்ள டாப் 10 கம்பெனிஸை நீங்கள் வாங்குவீங்க, ஸ்வாலோ பண்ணுவீங்க. அவர்கள் உங்களுக்கு இரையாவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை தாங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அது எவ்வளவு ஆசீர்வாதம்? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் வேண்டும்? அநேக நற்கிரியைகள் செய்யும்படியாக. ஹல்லேலூயா! ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இந்த மீட்பை குறித்து அறிகிற அறிவிலே வளருகிறவர்கள் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் எஃபர்ட்லெஸ்ஸாக இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு இன்ஹெரிட் பண்ண வேண்டியதில்லை, கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, இஷ்டப்பட்டு எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இறை மீட்பின் ரகசியம். அதில் ஒரு சில கேள்விகளை கேட்டு நான் பதிலை சொல்லும் பொழுது உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த வசனம் வேகமாக விட்டுவிடும். முதலாவது பாருங்கள், ஒரு 3 கேள்விக்கு பதில் பார்ப்போமா? முதலாவது, இறைவனுடைய எது நம்மை மீட்டது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்றைக்கு தலைப்பு என்ன? இறை மீட்பின் ரகசியங்கள். நீங்கள்லாம் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால தான் என் செய்தி உங்களுக்கு புரியுது. பாருங்கள், அதில் சந்தேகப்படாதீங்க. Am I qualified? Am I have been saved?
நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா, இன்னும் இந்த பாவத்தெல்லாம் செய்திருக்கிறேனே. அருமையான தேவர்களே, நீங்கள் இயேசுதான் தேவன் என்று அறிந்தீர்கள் அல்லவா? அந்த அறிவை அந்த மீட்பு தான் தந்தது. நீங்கள் ஒருவேளை இன்னும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் ஒரு அடையாளமாக அதை எடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம் வராது. நான் தண்ணீரில் மூழ்கி இயேசுவை பின்பற்றி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனவே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, அவிசுவாசப்படாதீங்க. நீங்கள் பாவம் செய்யும் பொழுதும் அந்த மீட்பு மாறுவது இல்லை. அப்போது இன்றைக்கி முதல் கேள்வி என்னென்னா, எது நம்மை மீட்டது? எதனாலே நாம் மீட்கப்பட்டிருக்கோம்? இரண்டாவது கேள்வி என்னென்னா, நாம் மீட்கப்பட்டு எந்த ஸ்டாண்டர்டில், எந்த ஸ்டேட்டஸில் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறோம்? மூன்றாவது, என்ன நோக்கத்திற்காக we have been redeemed, right? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை 30 நிமிடங்கள் பார்க்க போகிறோம். உங்களாலே ஒரு அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ளே வராமல் இருக்கவே முடியாது. ஒரு சாதாரண வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள், ரைட்? இன்றைக்கி நான் விதை போட போகிறேன், வார்த்தையை விதையாக உங்களுடைய இருதயத்தில் விதைக்க போகிறேன், ரைட்? இந்த விதைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அது தானாகவே வளர்ந்து இலை விட்டு செடியாகி பூ பூத்து காய் காய்க்க வேண்டுமென்றால் உரம் எது? உரம், சத்தான உரம் எது? என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள், இலவசம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் வேணால் உங்கள் பெயரையும் ஊரையும், உங்கள் பேர் என்ன? ராமசாமி. எந்த ஊர்? மதுராந்தகம். ராமசாமி மதுராந்தகம் என்று என்னுடைய 1111 என்னுடைய பெயரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ராமசாமி மதுராந்தகம் என்று ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு 400 செய்திகளை அனுப்பி வைப்பார்கள். டெய்லி 4 செய்தி கேளுங்க, ரைட்? நீங்கள் எதற்காக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிடும். சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் ஒருவனையும் ஒருத்தியையும் செலக்ட் பண்ணலை. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அங்கிள் அப்படியானா ஏன் நிறைய பேர் ஷைன் பண்ணலையே? அவர்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. எந்த சத்தியத்தை? எப்போ ஒருவனும் சத்தியத்தை அறிந்த ஒருவனும் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது, மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் பரலோகம் என்ன சொல்லுது தெரியுமா? எப்போ நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால பூமியிலே 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து தேவனாக வாழ்ந்து என்னென்ன செய்தாரோ அத்தனையும் செய்யுங்கிறாங்க. கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. நான் பூச்சி, நான் புழு, உருப்படவே முடியாதுங்க. உங்களுடைய வாயின் வார்த்தையின்படி தான் நீங்கள் இப்படி புழு பூச்சை போல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவது எதை கொண்டு நம்மை ரட்சித்தார்? வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். தன்னுடைய உசிரையே கொடுத்து உன்னை மீட்டு இருக்கிறாருப்பா. He has given his life to redeem you. வாசிக்கட்டுமா? அதை இயேசுவே சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என் உசிரையே கொடுத்து உங்களை நான் மீட்க வேண்டும். எதிலிருந்து மீட்க வேண்டும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நரகத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து, விபத்துகளிலிருந்து, விக்கினங்களிலிருந்து, விரக்தியிலிருந்து நான் உங்களை மீட்கணுப்பா. அதுக்கு என்ன செய்ய போகிறேன்? என் உயிரையே கொடுக்குறேங்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுக்க போகிறீங்க? ரைட்? அருமையான தேவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய உயிரையே கொடுத்து, தன்னுடைய லைஃபையே கொடுத்து, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறதுனால என்ன நடந்தது? நீங்கள் அவரை போல தேவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய உயிர் எனக்குள்ள வந்துட்டுங்க. அவருடைய உசுறு என்னுடைய உசுராயிற்று. How can I live an ordinary life? நான் எப்படிங்க ஒரு சாதாரண வாழ்க்கை முடியும்? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? பாருங்கள், இந்த மீட்பை குறித்து பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்கள். அதை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். The book of 1 Peter chapter 1 verses 18 and 19.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரைட்? ஒரு ஜீவனுள்ள, அது ஒரு அனிமலோ அல்லது ஒரு மனுஷனோ, அந்த உசிறு எதில் இருக்குது? அந்த இரத்தத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய உசிறு, அவருடைய உயிர் அவருடைய இரத்தத்தில் இருந்தது இல்லையா? அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மிருகத்தினுடைய இரத்தத்தினால் அல்ல, ஆட்டுக்குட்டி, இளங்காளை அவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. எவ்வளவேனும் பாவம் செய்யாத, ரைட், அவருடைய குமாரனுடைய இரத்தத்தை உனக்காக சிலுவையிலே சிந்தி அவருடைய உயிரை கொடுத்து நீ மீட்கப்பட்டு இருக்கிறாய். ஒரு பெரிய பர்பஸுக்காக. இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ரைட்? உன்னுடைய ஜீவன், நீ எவ்வளோ விலையேற பெற்றவன். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் எந்த அளவுக்கு காஸ்ட்லியோ அந்த அளவுக்கு நான் காஸ்ட்லியானவன். என்னை மீட்கும் பொருளாக தேவன் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட பாக்கியம் என்னங்க வேணும் உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். உங்கள் கண்களில் இருக்க செதில்கள் எல்லாம் இந்த நாளில் கீழே விழுது. ஓகே, ரெண்டாவது பாருங்க, அப்படி அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டதுனால எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கிறிஸ்தவம் அறியலை, மதம் அறியவில்லை, மதம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. பால் என்ன சொல்றாரு பார்ப்போம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். ரைட்? யோவான் என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். அருமையான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீ எந்த ஸ்டாண்டர்டில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாய், எந்த ஸ்டேட்டஸில் தேவன் உன்னை வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மனசில் சிங்க் பண்ணுறாரு. அது வேறு விடுது. முதலாவது பார்ப்போமா? யார்கிட்ட பார்ப்போம்? பவுல்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வோமா? பவுல் கொலோசையர் 2:10 என்ன எழுதுகிறார்? மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். That is the power of that redemption. இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுடைய விலைக்கிரை எவ்வளோப்பா? அந்த விலைக்கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு மேலே இன்னொன்று உங்களுக்காக கொடுக்கப்பட போகிறதில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டு கொண்டு விட்டாரே. உங்களை மீட்பதற்கு இன்னொன்று செலுத்தப்பட போகிறதில்ல, இன்னொரு காரியம் உலகத்தில் நடக்க போகிறதில்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த கொடூரமான சிலுவையிலே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தினாரே, அவருடைய ஜீவனை கொடுத்தாரே, தன்னை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தாரே. அந்த அவருடைய உயிரினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அது நம்ம எந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிட்டு, we have been perfectly perfected. இதைத்தான் எபிரேயர் நிருபம் ஆக்கியோன் எபிரேயர் 10:14 சொல்றார் பாருங்க. அதை வாசிக்கட்டுமா? ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். You have redeemed eternally. You have been made perfectly perfected eternally. நிரந்தரமாக நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். That is the power of that life. இயேசு கிறிஸ்துவுடைய உயிருடைய வல்லமை என்றென்றைக்கும் இருக்க பாருங்க. என்றென்றைக்கும் நாம் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். What does it mean? Once saved is ever saved. ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களே, அது பூரணமான ரட்சிப்பு. உங்களுடைய பாவங்களும் அந்த ரட்சிப்பை தொட முடியாது. ஏனென்றால் அதற்கு அவர் விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறார், அவருடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக. அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மார்வாடி கடையில் உங்கள் ஜுவல்ஸை கொண்டு வச்சுருக்கீங்க. இப்போ அதை மீட்கணுன்னா என்ன வேணும்? பணம் வேணும் இல்லையா? 10 லட்ச ரூபா வட்டியெல்லாம் சேர்த்து 12 லட்ச ரூபா வேணும் வைங்களேன். இந்த 12 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஜுவல்ஸ் மேலே வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ரைட்?
உங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம். அருமையானவர்களே, நீங்கள் தேவனால் விலக்கிரயமாக கொல்லப்பட்டு இருக்கிறதுனால சத்துருவுக்கு உங்கள் சரீரத்தின் மீது அதிகாரம் கிடையாது. சத்துருவுக்கு உங்கள் ஃபைனான்ஸ் மேலே அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? உள்ளங்கையிலே இருக்கிறீங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக மீட்கும் பொருளாக்கி நம்மை வாங்கி கொண்டு அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒருவரும் உன்னை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. நோ ஒன் கேன் ஸ்நாச் யூ ஃப்ரம் மை ஹேண்ட்ஸ். நீ என் கையில் இருக்காப்பா, ஒரு சூழ்நிலையும் உன்னை இழுத்துட்டு போகாது. ஏனென்றால் யூ ஹாவ் பீன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். இட் இஸ் யுவர் லாஸ்ட் என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. இது யாருடைய வெளிப்பாடு? எபிரேய நிருப ஆக்கியோன்ற வெளிப்பாடு. இதை குறித்து யாருக்கு? யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது பாருங்களேன். எதை குறித்து? இந்த மீட்பை குறித்து. இன்னைக்கு தலைப்பு என்ன? இறை மீட்பின் ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் டிவைன் ரிடம்ஷன். தேவன் உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறாரே, அந்த மீட்பினுடைய ரகசியங்களை ஆவியானவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது பவுலுடைய வெளிப்பாடு, எபிரேய நிருப ஆக்கியோனுடைய வெளிப்பாடு என்னன்னா, நீங்கள் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது எங்கே நடந்திருக்கிறது என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. நான் அடிக்கடி இதை காட்டினாலும் நான் திரும்ப திரும்ப எடுத்து காட்ட சொல்கிறாரு. நீ சோர்ந்து போகாதடா, இது காமிடா. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவில்லை? ஆவி மனுஷனை குறித்த அறிவில்லை. நோ நாலேஜ் அபவுட் த ஸ்பிரிட் மேன். மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிற ஆவி மனிதன், ஆத்மா மனிதன், சரீர மனிதன். உன்னுடைய ஆவி மனிதனை தேவன் பூரணப்படுத்தி விட்டார். அது என்னென்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எபேசியர் நிருபத்தில் பவுல் எழுதுறாரு, உங்கள் ஆவி மனுஷனை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ஆவியினாலே இதை சீல் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ செய்கிற பாவங்கள் அதை அணுக முடியாதபடி பத்திரப்படுத்திட்டாரு. ஆவி மனுஷனிலே பெற்றிருக்கிற தகுதிகளை உங்களுடைய ஆத்மா மனுஷன் ஏற்றுக்கொண்டா போதும், பரிசுத்த வாழ்க்கை வாழுவீர்கள். ஆத்மா என்ற எண்ணம். நான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே அவருடைய உயிரினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டது என்னுடைய ஆவி மனுஷனில். இதை குறித்து நீங்கள் தியானிக்க இங்கே நடந்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய தாட்ஸை ஏற்றுக்கொள்ளும். அப்பொழுது அது உங்களுக்கு சரீரத்தில் அன்றாட அனுபவமாக மாறுகிறது. இதை இந்த 21வது நூற்றாண்டிலே அநேகர் அனுபவிக்க துவங்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ பவுலுக்கு என்ன வெளிப்பாடு? நாம் இயேசுவுடைய அந்த ஜீவனினாலே மீட்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோம் ஆவி மனுஷனில். யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். யோவான் 4:17 அடிக்கடி நம்ம வாசித்திருக்கோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். மதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அவரை போல மாறுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை போலவே இருக்கிறீர்கள். எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். அவரை போல மாறுவதற்கு 40 வருஷம் 50 வருஷம் ஓடா போய் ஒன்றில்லாமல் இந்த உலகத்தை விட்டு போனார்களே, அவர்களோடு சேர்ந்து கொள்ளாதீங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், அந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. எலான் மஸ்க் கம்பெனி உங்களுக்காக காத்திருக்கிறது. கஷ்டப்பட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்க, இஷ்டப்பட்டு பண்ணணும். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு நீங்கள் போய் உங்களுக்கு பட்டணங்களை கட்டக்கூடாது. அந்த ராட்சதர்களை கொண்டு நான் கட்டி வச்சிருக்கிறேன் கானானில். நீங்கள் போய் சும்மா ஸ்வாலோ பண்ண வேண்டியதான். நீங்கள் கஷ்டப்பட்டு இரவும் பகலும் உழைச்சி ஏர் கண்டிஷன் வாங்கி, சோஃபா செட்டு வாங்கி, சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை அந்த சத்துருக்களை கொண்டு ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு தான் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது போல, அவர்கள் தோண்டாத துறவுகள், அவர்கள் நடாத தோப்புகள். ஐயா, உலகத்தில் உள்ள அத்தனை கோடீஸ்வரனும் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற தொல்லையை அவர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், அதை வாசிக்கட்டுமா? 1 யோவான் 4:17.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில் இந்த உலகத்தில் இருக்கிறோம். பஞ்சு இருங்கள் என்று மதம் சொல்லுகிறது, இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் இருக்கிறாங்கிறத என் மைண்டை அக்செப்ட் பண்ணிட்டு பாருங்க, அற்புதம் செய்யாத நாளே இல்லை. ஆச்சரியமான கதவுகள் எனக்காக திறக்கின்றன. நினையாத இடத்திலிருந்து பணம் வருது, ரைட்? நினையாத இடத்திலிருந்து அழைப்பு வருது. அருமையான தேவர்களே, உங்களுக்கும் அது காத்திருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் மறுபடி பிறந்த நாளிலிருந்து இந்த பூமியிலே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து இருந்தது போல நாம் 21வது நூற்றாண்டிலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மீட்பை குறித்து பவுல் சொன்னதை தியானித்தோம், யோவான் சொன்னதை தியானித்தோம். மிக முக்கியமான நபர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டாரே, அதனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு அவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, நீங்கள் தானே எங்களை மீட்டீங்க, அப்போ நான் இப்போ எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன்? அவர் கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? யோவான் 10:34-35 சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அருமையான ஜான் ஏஎஸ் சிங், நீ என்னுடைய வசனத்தை பெற்றிருக்கிறா, எனவே நீ தேவனாக இருக்கிறாய். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லையா? சொன்னது மனுஷனாங்க. வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க. எந்த வேத வாக்கியம் தவறாது என்று இயேசு சொல்லுகிறாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். நான் என்றைக்கு இதை ஏற்றுக்கொண்டனோ 3 வியாதிகள் ஓடிவிட்டன. எங்கள் வீட்டில் குடும்பத்திலே சமாதானம் வந்து விட்டது, செழிப்பு வந்துட்டு, ஆரோக்கியம் வந்துட்டு, ஐஸ்வர்யம் வந்துட்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் இருந்தது. அவருக்கு சமாதானம் இருந்தது, இளைப்பாறுதல் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாம் எனக்கு வந்துட்டுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவ வசனத்தினால நான் பிறந்திருக்கிறேன். தேவன் தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாருங்க. அந்த வசனத்தினால்தான் நீங்கள் பிறந்தீங்க. யாரோ ஒருவர் பிரசங்கம் பண்ணினார், அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், தேவனுடைய வசனத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது பாருங்க, அதுதான் உங்களுடைய மனக்கண்களை திறந்தது. அதுதான் இயேசுவே ஆண்டவர் என்று உங்கள் மைண்டை ரெனியூ பண்ணிச்சு. அருமையானவர்களே, ரைட்? இயேசு அதைத்தான் கோட் பண்ணுறாருங்க. சும்மா நான் உங்களை தேவர்களை சொல்லப்பா, தேவ வசனத்தினால நீங்கள் மறுபடி பிறந்தீங்க, எனவே தேவர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால, தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று இயேசு கிறிஸ்து ஸ்டாம்பு பண்ணிட்டதுனால, ஹல்லேலூயா, சாதாரண வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க. சாதாரண வாழ்வை தாண்டி ஒரு அசாதாரண வாழ்வுக்கு நான் உங்களை அழைக்கிறேன். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால ஒரு அசாதாரண வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஐயா, அப்போ நான் என்னையா செய்யணும்? அசாதாரணமான வாழ்க்கை வாழ என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றும் தலைகளெல்லாம் நிற்க வேண்டாம். சத்தியத்தை சரியாக அறியுங்க. சத்தியத்தை அறியவில்லை என்றால் சங்காரம் நிறைந்த வாழ்க்கை. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்களாம். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தில் தெளிவடைந்திருப்பீர்கள். எது? நானும் இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்ய முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லிட்டு, இயேசுவை சொல்லிட்டாரு, நான் தேவன் என்று சொல்லிட்டாருப்பா, எனவே இயேசுவை போல என்னால் அற்புதம் செய்ய முடியும் என்று உங்கள் மைண்டு ரெனியூ ஆகிடும்.
அப்போ என்ன செய்வீங்க? இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்வீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அநேகர் தங்கள் ஆஸ்திகளை உங்களுக்கு தருவார்கள். எஸ், சென்னையில் அநேக மார்வாடிகள் 25 வீடு 50 வீடெல்லாம் வச்சுருக்காங்க. அவன் பேரை செத்து போயிடுறான். இயேசுவின் நாமத்தினால அந்த லாசரு எப்படி உயிரோடு வந்தானோ அதே போல் நீ அந்த டெட் பாடியை எழுப்பிட்டீன்னா உனக்கு 100 கோடி உள்ள ஒரு 10 பங்களாவை எழுதி தர மாட்டானா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை எழுதி கொடுத்தாங்கங்க. நான் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறேன். என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் ஒரு தனி கபோர்டு வைப்பீங்க, ஷெல்ஃப் வச்சுருப்பீங்க. எதுக்கு தெரியுமா? இலவசமாக தேவன் உங்களுக்கு தரப்போகிற அநேக ஆவணங்களை பத்திரப்படுத்த உங்கள் வீட்டில் தனி கபோர்டு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீங்கள் ஏரோப்ளேன் வாங்குவீங்கங்க, அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? அதை வைப்பதற்கு நீங்கள் ஒரு கபோர்டை காலி பண்ணி வைங்க, இல்லைன்னா ஒரு கபோர்டு வாங்கி வைங்க. ஐயா, கபோர்டு நிறைய இல்லை, ஒரு அறை நிறையாக உங்களுக்கு அறை, ஒரு தனி ரூமுங்க, அது நிறைய ஆஸ்திகளை தர ரெடியாக இருக்காரு. ஐயா இதெல்லாம் எனக்கு வேண்டான்னா நீ யார்? துரோகி. ஏன்னா நீ பச்சை துரோகம் பண்ணுற. நீ மட்டும் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறா. ஏன் தேவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால், ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை நிரப்ப விரும்புகிறார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 9:8. சகல நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருக வேண்டும். அது என்ன சகல நற்கிரியை? தேவனை அறியாத ஜனங்கள். நீங்க பாருங்க, அநேக இஸ்லாமிய தேசங்களில் மாத்திரமல்ல, அநேக ஆப்பிரிக்க தேசங்களில் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை அறிவிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படவில்லையோ அத்தனை தேசங்களிலும் நம்முடைய செய்தியை கொண்டு போகிறதுக்கு உனக்கு கோடி கோடியாக பணம் வேண்டாமா? இந்த பைபிளில் அவருடைய மொழிகளிலே பிரிண்ட் பண்ணி கொடுக்க உன்னை கோடீஸ்வரனாக இருக்க வேண்டாமா? இதை குறித்து உனக்கு அறிவு இல்லையே. ஒழுங்கப்படி 2 கொரிந்தியர் 9:8 திரும்ப படி. சகல நற்கிரியைகளை செய்ய முடியாது. கோடிக்கணக்கான வேதாகமத்தை அச்சடிக்க வேண்டும். பல மொழிகளிலே, நூற்றுக்கணக்கான மொழிகளிலே தேவனுடைய வார்த்தை டெலிவிஷன் மூலமாக, யூடியூப் மூலமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்காக பணம் வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான இடங்கள்லங்க வீடில் நடக்க எது? ஆராதனை. வாங்க, பீகாருக்கு வாங்க, என்னோடு வாங்க, குஜராத்துக்கு வாங்க, இங்கே வேற இங்கே ஒரிசாவுக்கு வாங்கங்க. என்னுடைய நண்பர்கள் அநேகர் நூற்றுக்கணக்கான ஆராதனைகளை திண்ணைகளிலும் மரத்தடியிலே நடத்துகிறாங்க. ஒரு 1000 ஆலய கட்டிடத்தை கட்டி கொடுப்பதை குறித்து என்னைக்கு கனவு காண போறா? இது நம்முடைய பொறுப்பு இல்லையா? இதற்காக ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உனக்கு தேவை இல்லையா? சுயநலவாதியாக இருக்காதுங்க. அப்படி உங்களுடைய எண்ணங்களை பெரிதாக்குங்கள். ஆபிரகாமுக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய மனசை பெருசாக்கினாரு. ஆபிரகாம் எவ்வளவு பார்க்க முடியுமோ பாரு, எவ்வளவு நடக்க முடியுமோ நட, உன் எண்ணத்தை பெருசாக்கு. there is power in the imagination, the power of imagination. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும்னா வாசிங்க, வாங்குங்க. அருமையானவர்களே, எண்ணங்களை பெருசாங்க. ஒரு 1000 சபை கட்டி கொடுப்பேன். நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், ஃபீஸ் கட்ட முடியாத அநேக விசுவாசியுடைய பிள்ளைகள், ஊழியருடைய பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1000 ஸ்கூல் கட்டி இலவச கல்விங்க. அது என்ன கல்வி? சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனு. இலவசமாய் கல்வி கொடுக்க முடியுமா? முடியாதாங்க. ஏன் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கல தெரியுமா? யூ ஆர் செல்ஃபிஷ், சுயநலவாதிகள். எனக்கு வாய்க்கும் வயிற்றுக்கும் இருந்தால் போதும், மிஞ்சி போனால் வீடும் ஒரு காரும் மாதம் ஒரு 2 லட்ச ரூபா வருமானம் போதும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் சுயநலவாதிகள் என்று நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, உங்கள் மூலமாக தான் ஆசீர்வாதங்களை தேவன் உலகத்துக்கு அனுப்ப முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை போல சுயநலவாதிகளாக ஆங்கிலேயர்கள் இருந்தானே வைங்களேன், மேட்ரோ டேம் கட்டியிருப்பாங்களா? ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வெள்ளக்காரன் கட்டின டேமு மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க.
அப்போ அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்ததுனால அந்த எண்ணம் வந்தது. அதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு 10,000 கோடியே கோடி ரூபாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே உன்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்தால் நீ நாட்டையே பிடிச்சிடலாமா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை ரேஷன் கார்டுக்கும் நான் 10,000 மாதம் மாதம் டெபாசிட் பண்ண போடுறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, வாங்கிட முடியுமா முடியாதா? இப்படியெல்லாம் நம்ம எப்போ கனவு காண போகிறோம்? அது பாவம் இல்லையே. ஆண்டவர் தானே சொன்னார், தரித்திரருக்கு கொடுங்கள், ரைட்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள். நம்ம யோசிப்போங்க, இந்தியாவில் உள்ள இருக்கிற பட்டினியெல்லாம் நீக்க போகிறேன், நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். என்னைக்கு நீங்கள் யோசிக்க போகிறீங்க? ஏன் யோசிக்கலை? உங்களுக்கே வயிற்றுக்கு இல்லையே. ஏன்? தரித்திரராக இருந்தால் தான் தேவனுக்கு பிடிக்கும் என்கிற பொய்யை வேத புரட்டர்கள் தைரியமாக அந்த பொய்யை பிரசங்கிக்கிறாங்க. நீ ஒரு முட்டாள், வசனம் தெரியல, நீனும் அதை ஏற்றுக்கொண்டா பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. அதற்காகவே இயேசு கிறிஸ்துவையே, அவருடைய ஜீவனையே கொடுத்து தேவன் உங்களை மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது கேள்வி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் ரிடம்ஷன்? அந்த மீட்பினுடைய நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, தேவன் சந்தோஷப்பட விரும்புகிறார். பைபிளில் இருக்கா? த வெரி வேர்ட் இஸ் தேர். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. நீனும் அதை விரும்பி சத்தியத்தை சரியாக அறிந்து பூமி தாங்க முடியாத அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை நிரப்பி இருக்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாப்பா. சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் மாத்திரமல்ல, எனக்கு கீர்த்தி, எனக்கு புகழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. எப்போ? நீ ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நிரம்பி வாழும் பொழுது. வசனத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதை வாசிப்போமா? எரேமியா 33:9. ஹல்லேலூயா. The book of Jeremiah chapter 33 verse 9 I will read for you. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, தேவனை அறியாதவர்கள் பயந்து எப்போ நடுங்குவாங்க? நீ தொட்டதெல்லாம் தொடங்குது. எலான் மஸ்க் கம்பெனிக்கு நீ அதை வாங்க போகிறான், அதுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கிறான், அதுக்கு உள்ள யோர்தான் நதி திறக்குது, எலான் மஸ்க் கம்பெனி உன்கிட்ட வருது. அப்பொழுது அவருக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. என்னங்க அவ்வளோ பெரிய ஆசைப்படணுமா? அருமையான, என்ன சொல்ல எனக்கு தெரியல. ஐயா, இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் உன்னை கோடீஸ்வரனாக்க விரும்புகிறார். இந்த வசனத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வாசிங்க. எரேமியா 33:9. எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு கீர்த்தி, எனக்கு புகழ்ச்சி. என்னுடைய பிள்ளைகள் கோடீஸ்வரனாக வாழும் பொழுது. அதில் இன்னொரு அஜெண்டா வச்சிருக்கிறாரு. உன்னை பார்த்து சத்துரு பயப்படணும், உன்னை பார்த்து சுவிசேஷ விரோதிகள் பயப்பட வேண்டும். God says, தேவன் சொல்கிறாருங்க, நான் தைரியமாக பேசுவேன். எப்போ பயப்படுவாங்க? நான் இன்றைக்கி பேப்பரில் விளம்பரம் போடுறேன். எல்லா ரேஷன் கார்டு ஓனருக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அத்தனை இந்தியாவில் உள்ள ஒருவேளை எத்தனை இருக்கும்? ஒரு 20 கோடி இருக்குமா? 20 கோடி வச்சுக்கிடுவோம். 20 கோடி ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் உங்கள் அக்கௌண்ட்டில் மாதந்தோறும் நான் 10,000 ரூபா போடுறேன்னு நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், ஸ்டேட்டஸில் போடுறேன்னு இவங்க கிடுகிடுன்னு போயிடும். விசாரிப்பாங்க, யாருப்பா இது? யாருக்குப்பா இந்த தைரியம் இருக்குது? யாருக்குப்பா இப்படி கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடக்குது? ஐயா, அவர் ஜீவனுள்ள தேவனை பிரசங்கிக்கிறவர். அவர்கள் தேவன், பெரிய தேவன். உலகத்தில் உள்ள டாப் 100 கம்பெனி அவர் கைக்கு வந்துட்டு, அவருக்கு மாத வருமானமே 10,000 கோடி வருது. இந்தியாவில் உள்ள அத்தனை ஏழைகளுக்கும் மாதம் 10,000 ரூபா கொடுத்தா 5,000 கோடி தான் தேவைப்படுது. ஆனால் இவருக்கு மாதந்தோறும் 10,000 கோடி வருது. எப்போ? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் தேவன் சொல்கிறாருங்க. கிரகிக்க முடிகிறதா? கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு வச்சிருக்கிறார்.
நான் சொன்னேன் பார்த்தியா, சந்தோஷம். அந்த வார்த்தை எடுக்கட்டுமா? அவருக்கு சந்தோஷமா நம்முடைய தேவரை சந்தோஷப்படுத்துவோமா என்று சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிற கிருபை. எல்லாமே கிருபைங்க. இட்ஸ் நாட் ஆஃப்டர் மை எஃபர்ட், என்னுடைய முயற்சினால் அல்ல. அவர் சிலுவையில் முயற்சி செய்து என்னை கிங் ஆக்கலைங்க, என்னை காட் ஆக்கிட்டாரு. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், எரேமியா 32வது அதிகாரம் 41வது வசனத்தில், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருப்பேங்கிறார். நான் மாதந்தோறும் 5000 கோடி ரூபாயை இந்தியாவில் உள்ள அத்தனை ஏழைகளுக்கும் நான் கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவேங்கிறாருப்பா. அல்லேலூயா. இதுக்கு யாரை தேடுறாரு? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உன்னை போல குப்பா சுப்பா, என்னை போல குப்பா சுப்பான தான் தேடுறாரு. இன்னைக்கு நீ 1000, நீ இன்னைக்கு ஒருவேளை 10 லட்ச ரூபா கடலில் இருக்கிறியா, ஒன்றைத்தான் தேடி உலகத்தை உழுக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கு. அதனால தான் கடந்த 35 நிமிஷமாக அந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை தேவனுடைய ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறாரு. அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற தேவனுடைய ஆவியானவர் அல்லவா. பரலோகம் நம்ம நம்பி இருக்குதுங்க. பரலோகம் நம்மளை நம்பி இருக்கு. எதுக்கு? ஏழைகளை வாழ வைக்கும்படியாக. ஹல்லேலூயா. வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சொந்தக்காரர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற அநேகர் நீங்கள் கோடீஸ்வரனாக மாற போறீங்க. அன்னைக்கு ஞாபகம் வச்சுடுங்க, எதற்காக உங்களை கோடீஸ்வரனாக உயர்த்தி இருக்கிறார்? சகல நற்கிரியைகளிலும் பெருகணும். 2 கொரிந்தியர் 9:8. ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி. 42வது கடைசியாக ஒரு வசன வாசத்தை நம்ம முடிக்க பாருங்க. ஏசாயா 42:7 தேவனுடைய ஆவியானவர் அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நீங்கள் ஈஸி டு ரீடு வெர்ஷன் வாசிங்க, தமிழில் கூட வந்திருக்கு. எதற்காக உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார்னா, அவர் எழுதி தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை உலகத்திற்கு கடத்துவதற்காக தேவன் நம்மை தேவர்களாக அவருடைய பிள்ளைகளாக கரம் பிடிச்சிருக்கேங்கிறாருங்க. இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? அப்போ பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் நாம் உப்பாகவும் ஒளியாகவும் செயல்பட வேண்டும் என்றால், பூமி தாங்க முடியாத ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டாமா இல்லையா? உங்களை தன்னுடைய ஜீவனை கொண்டு மீட்டெடுத்தாரு. அதனுடைய பிரதானமான ரகசியம் என்னன்னா, உங்கள் மூலமாக உலகத்தை வாழ வைக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். எல்லா பகுதியிலும், நாட் ஒன்லி இந்த ஏரியா ஆஃப் ஃபினான்ஸ், பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் செய்ய போகிற அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. ஏனென்றால் இயேசுதான் சொன்னார், நான் செய்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்வீர்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்னுடைய வியூவர்ஸ் அநேக தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் உற்சாகப்பட்டு முன்னேறி கொண்டே இருங்கள். சோர்ந்து போகாதீங்க. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பக்கத்தில் உட்காந்துக்கார், கேளுங்க. 40 வயசு 50 வயசுல 1000 வியாதியோடு இருப்பா. தைரியமாக கேளு. 10 பேர்கிட்ட கேட்டால் ஒருத்தன் தான் வேண்டாங்கிறான். புரியுதா நான் சொல்லுகிறது? நீங்கள் ஒரு 10 பேர் 40 50 60 வயசில் உள்ளவட்ட 10 பேர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு கேட்டால் ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறீங்க? இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அப்படி 1 2 தான் சொல்கிறாங்கங்க. எல்லாருமே ஐயா அங்கே வலிக்குதியாங்கிறாங்க. பூனி ஊதுனா முதுகு வலி ஓடிடுதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதற்காகவே நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்திலே நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்காக தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். இதை குறித்து கூடுதலாக நீங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த வையகத்தையே நீங்கள் வாழ வைப்பீர்கள். அப்படிப்பட்ட கிருபை அருமையானவர்களே. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வியாதி பிரச்சனையா? இப்பொழுது நான் பேசுகிறேன், அந்த கேன்சர் கட்டியை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பையன் 3 வருஷம் படுத்திருக்கானா? கோமா ஸ்டேஜில் இருக்கானா? என் செய்தியை ஒரு 50 செய்தி கேட்குற மாதிரி அவனுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தாலே அந்த பிரெயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய நடந்திருக்குங்க. ஏனென்றால்
நாம் தேவர்களாய் இருக்கிறோம் என்று எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார, அது எனக்குள்ள மாம்சமாயிற்று. அது எழுத்தில் இல்லை, எனக்குள்ள மாம்சமாயிற்று. அற்புதம் நடக்காத நாளே இல்லை. தேவன் உங்களையும் அப்படியே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த மீட்பினுடைய, நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஜீவனினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே, அதுதான் சீக்கிரட். அருமையானவர்களே, தொடர்ந்து நீங்கள் எங்கள் செய்திகளை கேளுங்க. நான் இப்போ பவர் ரிலீஸ் பண்ண போகிறேன், அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். அது சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த வல்லமை என்ன வல்லமை? இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலேருந்து வெளியே தூக்கி கொண்டு வந்த வல்லமை. எத்தனை பேர் என் கூட நிற்க போகிறீங்க? அப்படியே ரிசீவ் பண்ணுறீங்களா? அன்பின் பிதாவே உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். இவர்கள் எதற்காக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த சத்தியத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றமிகு வாழ்க்கை வாழுகிறார்கள். மாத்திரமல்ல, அநேக ஏழைகளை வாழ வைக்கிறார்கள். அநேக தேசங்களுக்கு இவர்கள் பறந்து சென்று சொந்த விமானத்தில் சென்று இயேசுவை ஆண்டவர் என்று நிரூபிக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டாவதாக. அந்த கிருபை இவர்களுக்கு விசேஷித்த விசுவாசத்தை கொடுப்பார்களாக. இவர்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து இந்த பூமிக்கு ஒரு நிறுவனமாக உயருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றுமே இல்லையா, தண்ணி எடுத்துடுங்க. மதிய ஆகாரம் ரெடியாக இருக்க, கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிடுங்க, அல்லது ஒரு இட்லி பீஸ் எடுத்துக்கிடுங்க, ஒரு பிஸ்கட் எடுத்துக்கிடுங்க. ரைட்? இதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் பவர், அநேக சாட்சிகள் உண்டு. சரிங்களா? இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறதுனால நீங்கள் விசுவாசத்தோடு, இப்போ நீங்கள் என் செய்தியை கேட்டதுனால நல்ல ஃபெய்த்தில் இருக்கிறீங்க. இந்த மாமிசத்தை புசிக்கும் பொழுது உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த மரித்த லாசருவை உயிரோடு, மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை பாய்ந்து சென்று உங்களுடைய நாடி, நரம்பு, எலும்பு, தசைகளுக்குள்ள பாய்ந்து சென்று அந்த கேன்சர் கடைசி வைரஸையும் அழித்து போடுகிறது. கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்பொழுதே சுகமடைகிறார்கள். உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு நீங்குகிறது. என்னோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துடைய மாமிசத்தை நாம் சேர்ந்து புசிப்போமா? அப்படியே நினைவில் கொள்ளுங்கள். உங்களை மீட்கும்படியாக அவருடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அதே இரத்தத்தை தான் நாம் பானம் பண்ண போகிறோம். உங்கள் தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். குடிகார கணவன் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க. உங்கள் பிள்ளைகள் IAS IPS ஆகிறாங்க. ஏன் தெரியுமா? சொந்த குமாரனுடைய இரத்தத்தையே நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள். சொந்த குமாரனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்த தேவன் அவரோடு கூட நான் சொன்ன எல்லா நன்மைகளையும் இப்பொழுதே கட்டவிழ்க்கிறார். விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம். உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் உங்களுடைய சமாதானமும், உங்களுடைய செழிப்பும், உங்களுடைய ஆரோக்கியமும் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் விதைச்சிட்டே இருங்க. எங்களுடைய செய்திகளை கேளுங்க. இந்த வசனம் உங்களுக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை தரும். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுனதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிப்போமா? ஒரு கையை நெஞ்சில் வைங்க முடிந்தவர்கள். இன்னொரு கையை அவர் பரலோகத்துக்கு நேராக நீட்டுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரை எனக்கு கற்றுத்தந்த இந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை மறவாமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு நல்ல நிலம். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம். இந்த செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்லுவதற்காக ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு என்று சொல்லி பல மொழிகளிலே இந்த செய்திகளை உலகெங்கும் கொண்டு செல்லுவதற்கு நமக்கு கோடிக்கணக்கான இந்தியன் ருப்பீஸ் வேணும். சரிங்களா?
ஒவ்வொரு மாதமும் இதை மொழிபெயர்த்து உலகத்தில் உள்ள பல டெலிவிஷனில் காட் டிவியில் போடுவதற்கு, இன்னும் வேறு சத்தியம் டிவி, இன்னும் இப்படிப்பட்ட நம்பிக்கை டிவி, எல்லா டெலிவிஷன்லேயும் இந்த சத்துவம் நிறைந்த தேவனுடைய வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு நீங்கள் உங்கள் விதையை விதையுங்கள். அது உங்களுக்கு ஏற்ற பலனை கொண்டு வரும். இந்த ஊழியத்திற்கு மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நீங்கள் விதைக்கிற இந்த விதையானது இயேசுவின் நாமத்தினால ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் என்கிற நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறதுனால அந்த விதை பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையே திரும்ப வந்து அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு பல்லாயிரம் மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் சொன்னபடியே இந்த பிள்ளைகளை ஐஸ்வர்யவனாக உயர்த்தி கொண்டே இருப்பீராக. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.